Hello student, 8th standard exercise 1.2 find the a plus b divided by a minus b if a ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க b ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து a plus b கண்டுபிடிக்கணும், அடுத்தது a minus b கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆன்சரை டிவைட் பண்ணால் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு a plus b கண்டுபிடிக்கலாம். a plus b வந்து a ஓட வேல்யூ 1/2, b ஓட வேல்யூ 2/3. இந்த ஃபார்முலா இருக்கிற மாதிரி இந்த ப்ளஸ் திங் போட்டாச்சு. இப்போ ப்ளஸ்ஸுக்கு அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் மட்டும் டினாமினேட்டர் சேமாக இல்லைனா எல்சிஎம் எடுக்கணும். மல்டிப்ளேக்கும் டிவைடுக்கும் அப்படியே பண்ணி போட்டுடலாம். அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் டினாமினேட்டர் சேமாக இல்லைனா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 2க்கும் 3க்கும் நான் எல்சிஎம் எடுத்துருக்கேன். இப்போ 1 2 சார் 2, 3 அப்படியே போட்டிருக்கேன். 1 அப்படியே போட்டாச்சு. 1 3 சார் 3, அப்போ 3 2 சார் 6. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ அவங்க ஒரு நம்பர் கொடுத்துறாங்க, 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. இதோட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். அதுமாதிரி இங்கே 3ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அதோட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். இப்போ 3 2 சார் 6. இந்த 2 கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணால் மேலேயே மல்டிப்ளை பண்ணணும். 2 இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, மேலேயும் 3 போடணும். 1 3 சார் 3/6 ப்ளஸ் 2 2 சார் 4 4/6. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகுது, ஒரே 6 போட்டு ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 7. அப்போ a ப்ளஸ் b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் b கண்டுபிடிக்கணும். அடுத்தது a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 1/2 மைனஸ் b ஓட வேல்யூ 2/3. இது வந்து சப்ராக்ஷன். டினாமினேட்டர் சேமாக இருக்குதா? சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 2க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன். 1 2 சார் 2, 1 3 சார் 3. இப்போ 3 2 சார் 6. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ 1/2 இப்போ 2/3. 3யோட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். 2வோட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். இப்போ 2 3 சார் 6. இந்த 3 வந்து மேலே மல்டிப்ளை பண்ணோம் 3. இங்கே 3 2 சார் 6. இந்த 2 மேலே மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 4/6 ப்ளஸ் 3 மைனஸ் 4 ப்ளஸ் 3ல் மைனஸ் 4 போயிடுச்சுன்னா -1 பை டினாமினேட்டர் சேம் ஆகிறதுனால ஒரே 6 போடணும். அப்புறம் a ப்ளஸ் b டிவைட் பை a மைனஸ் b தான் கண்டுபிடிக்கணும். a ப்ளஸ் பிக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், a மைனஸ் பிக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை டிவைட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். a ப்ளஸ் b எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறோம்? 7/6 போட்டாச்சு. இந்த டிவைட் சிம்பிள் அப்படியே போட்டாச்சு. a மைனஸ் b வந்து -1/6 அப்படியே போட்டாச்சு. ஒரு டிவைடுன்னு ஒரு சம்பளம் வந்தால் அது மல்டிப்ளை பண்ணி கீழே மேலே போயிடணும், மேலே கீழே வந்துடணும் சொல்லியிருக்கலாம். இப்போ டிவைட் போட்டாச்சா? டிவைடு கீழே வந்து மல்டிப்ளை சிம்பிள் போட்டு இந்த 6ன்றது மேலே போயிடும், -1ன்றது கீழே வந்துடும். அப்போ 6 டேபிளில் இது 1 டைம், இது 6 டேபிளில் 1 டைம். அப்போ 7/-1 கீழே வேல்யூ இல்லை. இப்போ -7 தான் ஆன்சர். தேங்க்யூ.